கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளுக்காக தேவன் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். தேவச்சனமே, இந்த அருமையான வசனம் என்னுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னைக்கு ஒரு ஏசப்பா பிள்ளை பாவத்தில் இருந்த உலக மனுஷன் ஏசப்பா பிள்ளையாக மாறும் பொழுது அந்த ஏசப்பா பிள்ளைக்கு உள்ள மரியாதை என்ன தெரியுமா? அவனுடைய தகப்பன் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் இந்த சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த உன்னதமான தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். எந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாலும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவரே உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாறுகிறதற்கு இன்னைக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குது. அப்படி சொல்ல போனால் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கும் நீங்களும் நானும். அப்போ எப்படி சொல்லலாம் தெரியுமா? நம்ம அப்பாவுடைய சொத்து தான் இந்த பூமி. நம்ம பார்க்குற இந்த ஒவ்வொரு லேண்டும் நம்ம அப்பாவுடையது. ஆனால் இந்த பூமியில் உங்களுக்கு வஸ்து இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், நிறைய சொத்துக்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நல்லா யோசித்து பாருங்க. லூக்கா எழுதின புஸ்தகத்திலையும் 4வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் பிசாசானவன் இயேசுவினிடத்தில் வந்து சொன்னான், ஐயா என்ன வணங்குனீரானால் இந்த பூமியில் உள்ள எல்லா விஷயம் உங்களுக்கு தாரேன். ஏன்னா இவை எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தேவஜனமே, இந்த பூமியும் அதன் நிறைவும் நம்ம கர்த்தருடையது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் கால் மிதிச்ச இடம்லாம் உனக்கு தாரேன். ஏன்னா இதுக்கு ஓனர் நாதா மகனே, உனக்கு நான் தராமல் இருப்பேனா? ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது உலக மக்களுக்கு முன்னாடி நம்ம லேண்டுன்னு அதை சொல்லணும்னா, அந்த உலகத்தில் நம்ம வாழுகிற இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு லேண்டு நம்ம வாங்கணும்னா அது கவர்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் நம்ம காட்ட வேண்டியது இருக்கிறது, டாக்குமெண்ட் பத்திரங்கள் வாங்க வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் உலக பார்வையில் இதை நம்ம செய்தால் ஒரு 10 சென்டோ 5 சென்டோ இல்லை 1 ஏக்கரோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பணம் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வாங்கி கொள்ளலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலக ஃபார்மேட் வேற. பிசாசு சொன்னால் இது அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குதான். அதனால் அவன் என்ன செய்கிறான்? நிறைய பணக்காரங்களை எழுப்பாட்டி வச்சிருக்கிறான். அவனை வணங்குற நிறைய லேண்டு வாங்குறதுக்கு அவன் என்ன செஞ்சுருக்கான்? போலியாக அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால ஏதோ அவனை வணங்காத எல்லாருக்கும் லேண்டு இல்லாதது போலவும், அவனை வணங்குறவங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய செல்வங்களும் பணம் இருக்கிறது போலவும் ஒரு போலியான ஒரு காட்சியை அவன் காட்டி கொண்டிருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒருவேளை உங்களுக்கு 1 சென்ட் கூட வாங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அடி கூட வாங்குறதுக்கு உங்கள் கையில் காசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மறந்து போகாதீங்க, நீங்கள் வானாதி வானவருடைய ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். பின்பு ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்கள் இருதயத்தில் உள்ள உண்மை உங்களுக்கும் தருவார். ஏன் தரமாட்டார்? பிஸ்னஸ் செய்கிறதுக்கு லேண்டு வேணுமா? சபை கட்டுறதுக்கு லேண்டு வேணுமா? கர்த்தர் தருவார். அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குதே. அவனே பிசாசே அநேகருக்கு கொடுக்கும் பொழுது ராஜாதி ராஜா தராமல் இருப்பாரா? பாருங்க, அவருடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பும் பொழுது கூட அவர் எப்படி அனுப்புனார்? அடிமையின் ரூபத்தில் அனுப்புனார். ஏன்னா ஆண்டவருக்கு திட்டம்தான் முக்கியம். ஆண்டவருக்கு பூமியில் இயேசுராஜா அனுப்பும் பொழுது அது என் பிள்ளை அப்படின்னு சொன்னால் யாரும் சிலுவையில் அறைய மாட்டாங்க. சிலுவையில் அறையப்படலைன்னா ரத்தம் சிந்தப்படாது. ரத்தம் சிந்தப்படலைன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, பரலோகத்துக்கு வர முடியாது. அதனால திட்டம் தான் முக்கியம். சுதேவ ஜனமே, உங்களுக்கு லேண்டை கொடுத்து உங்களை உயர்த்தி உங்களை ராஜாவாக கர்த்தரால் மாற்ற முடியும். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். அது பணக்காரனாலையும் கோடீஸ்வரனாலையும் செய்ய முடியாததை கர்த்தர் நம்மள்கிட்ட சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? 24வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து நிற்பான்?
அதனுடைய ஆன்சர் சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. இந்த வசனத்தை ஆழ்ந்து தியானிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவனுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் பார்ப்பான், இவன் உண்மை உள்ளவன், இவனுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்தா இவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான், இவன் என்கிட்ட வரட்டும் அப்ப நான் ஆசீர்வாதம் கொடுக்கலாம்னு நினைப்பான் பிசாசு. ஆனா ஆண்டு சொல்றாரு, கைகளில் சுத்தமுள்ளவனும் கபடாய் ஆணையிடாதவனாமா இருக்கிற, மாயைக்கு தன் ஆத்மாவை வித்து போடாதவனா இருக்கிற என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 5வது வசனத்தில் ஆண்டு சொல்றாரு, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் பெறுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை உயர்த்துவார், எந்த சத்ருவும் அல்ல. ஒரு அருமையான ஊழியர் சொன்னாரு, பணம் எங்க கிடைச்சாலும் போய் வாங்காதீங்க, அந்த பணத்தை தரது பிசாசா தேவனான்னு பாருங்க. என்னுடைய சபையில் நான் அடிக்கடி கேட்பது உண்டு, கர்த்தர் தர்ற 5 ரூபா வேணுமா, பிசாசு தர்ற 5 கோடி வேணுமா? பிசாசு 5 லட்சம் தருவான், 5 கோடியும் தருவான். தரது பிசாசா இருந்தால் அதை வாங்கக்கூடாது. லூக்கா 4 நம்ம பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்து பசியா இருக்கும் பொழுது கல்ல அப்பமாக்குமே என்று நல்ல ஆலோசனை சொன்னது நல்ல ஆலோசனை தானே, அது விஷயம் இல்லை. சொன்னது நல்ல ஆலோசனையா இருக்கலாம், சொன்னவன் கெட்டவன்ல, அதான் விஷயம். இன்னைக்கு தர்றது நல்லதா இருக்கலாம், உங்க கையில கொடுக்கறது பணம் உங்களுக்கு தேவை உள்ளதா இருக்கலாம், ஆனா தந்தது பிசாசு அல்லவா? அதனாலதான் தேவஜனமே நம்ம ஒரு வேறுபட்ட ஜீவியம் வாழ வேண்டியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2வது அதிகாரத்துல 38வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அங்க மனம் திரும்புதலை குறித்து போட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஒரு தேவஜனம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு பிரிஞ்சு வரணுமா? பிரிந்து வருகிறது ஒரு நல்ல வாழ்க்கை, கர்த்தருக்காக வேறுபட்டு வரணும். ஸோ அதனால் பிசாசு தருகிறது சிலது வேண்டான்னு நம்ம உதறிவிட வேண்டியது இருக்கிறது. உலக இச்சைகள் வேண்டான்னு உதறிவிட வேண்டியது இருக்கிறது. உலக ஆசாபாசங்கள், பணங்கள், செல்வங்கள், ஆடம்பரங்கள் நமக்கு வேண்டான்னு உதறிவிட வேண்டியதாக இருக்கிறது. அதெல்லாம் உதறிவிட்டு ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம பரிசுத்தமாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிற கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெறுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் இருக்குது. அவருக்கு கீழ்ப்படுகிறவங்க பசுமையான ஆமேன் ஒரு நல்ல ஆமேன் மரத்தை போல் வளருவார்கள். நதி ஓரமாய் நடப்பட்ட பசுமையான மரத்தை போல் வளருவார்கள். இவர்களுடைய வளர்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும். இவர்களுக்குள்ளாடி கபடம் இருக்காது. இவர்களுக்குள்ளாடி செல்ஃபிஷ்னஸ் இருக்காது. இவர்களுக்குள்ளாடி ஆசீர்வாதம் இருக்கும், அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால் அதே பிசாசினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனிடத்தில் போய் பாருங்கள், வீட்டில் ஒரே குடிபோதை, பாவம், மோசமான சுபாவங்கள், ரட்சிக்கப்படாத தன்மைகள். அவர்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாடி கனி இருக்காது, அன்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பிரிவினை. ஆம் தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு. பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதனால ஏன்டா ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஏழ்மையாக இருக்கிறதுக்கு காரணம் உங்கள்ட்ட பணம் இல்லாததுனால அல்ல. உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை பணத்தினால செய்ய முடியாது. அந்த திட்டத்தை கர்த்தரால் தான் செய்ய முடியும். பணத்தை சார்ந்து கொண்டா பணம் உங்களை நடத்தாது. பணத்தை நீங்கள் தான் நடத்தணும். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்டால் கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நித்தம் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவ ஜனங்களை இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய தகப்பன் வானத்தையும் பூமியும் உடையவர், பொன்னும் வெள்ளியும் அவருடையது. ஆனால் நமக்கு தேவையானதை மட்டும்தான் அவர் தருவார். நமக்கு என்ன தேவையோ அதை தருவார். அதுக்கு நம்ம சல்யூட் அடிக்கணும். ஏன்னா நம்ம அவருடைய போர் வீரர்கள். அவர் சொல்றதை ஆம் என்றும் ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்ம போராளியினுடைய, போர் வீரனுடைய, போர் வீராங்கனையினுடைய அடையாளம். நம்ம ஆண்டவர், நம்ம தகப்பன் ஒரு கமாண்டர் போல இருக்கிறார். யுத்தம் வரும் பொழுது நம்ம போர் வீரர்களாக நிற்க வேண்டும். பிள்ளைதான், ஆனால் மறுபக்கம் நம்ம அவருடைய ஊழியர்கள். ஸோ தேவ ஜனமே, என்னதான் நம்ம அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அவருடைய போர் வீரர்களாக இருக்கிறோம். அதனால் சில விஷயங்கள் அப்பா சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருக்காக அப்படி நிற்கும் பொழுது அவர் நமக்காக நிற்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த பூமியின் அதன் நிறைவு உம்முடையதுதான். ஆனால் திட்டம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எங்களுக்கு ஏதோ ஒன்று தரலாம், தராமலே இருக்கலாம். நீர் தந்ததுக்காக சோத்திரம், தராததற்காகவும் சோத்திரம். நீர் தந்தாலும் ஒரு திட்டம் இருக்கும், தராமல் இருந்தாலும் ஒரு திட்டம் இருக்கும். தாமதமானாலும் திட்டம் இருக்கும், தாமதம் ஆகாவிட்டாலும் திட்டம் இருக்கும். எதை செய்தாலும் என் ஆண்டவர் நன்மைக்காக செய்கிறீரப்பா. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த அருமையான ஆத்மாக்கள் தேவ ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விசேஷித்த மகிமை அவர்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய கரம் அவர்கள் கூட இருக்கட்டும். தேவன் யார், தேவனுடைய மகிமை என்ன, தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள்ளாடி உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் ஒரு அருமையான நிகழ்ச்சி இருக்கிறது. தேவ ஜனங்களை கலந்து கொள்ளுங்க. நல்ல ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம அதில் வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக ஆயிரங்களுக்கு பிரோஜனப்பட்டு கொண்டு இருக்கிறது. 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் சேனலில் வெளிவராது, அது ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் வெளிவரும். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கான்டாக்டடாக இருங்க, அதில் லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.